கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதலின் பேரில் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது 3ஆம் கட்ட மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் போது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார். செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் ஆற்றிய எழுச்சியுரையின் தொகுப்பினை தற்போது காணலாம். மேடையில் ஏறி இன்னைக்கு நான் பார்த்தேன், அந்த டிவியில எல்லாம் பார்த்தேன். ஒரு முதல்வர் பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளாந்திர மேடை பேச்சாளர் மாதிரி வெற்றி வேலை அவன் இவன் பேசுறது, அது மாத்திரம் இல்லாம ஆர்கே நகர் தொகுதி, அந்த தொகுதியில இவங்களால வெற்றி பெற முடியல. இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தோம், ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருந்தோம். இரட்டை இலை சின்னத்தை காட்டி மக்களை ஏமாத்திடலான்னு நினைச்சு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்ததும், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, வீடு வீடா போய் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் வீதம் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்தாம தமிழ்நாட்டில் 5 முறை ஆளுங்கட்சியாக இருந்த 70 வயது உள்ள கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் டெபாசிட் இழக்க செய்து இரட்டை இலை சின்னத்தையும் தோற்கடித்து சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை, அதுவும் புதிய சின்னத்துல குக்கர் சின்னத்துல போட்டியிட்ட என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். அதை நான் ஏதோ 20 ரூபா நோட்டை கொடுத்து மக்களுக்கு கடன் சொல்லி ஜெயிச்சதா சொல்றாரு. சொந்த அண்ணன் தம்பி கூட 1000 ரூபாய் கடன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்துல. அது 2 லட்சம் வாக்காளர்களை பார்த்து வீட்டுக்கு போய் 20 ரூபா நோட்டை கொடுத்து நான் உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நான் பணம் கொடுக்காமையே சொன்னா போதுமே, எலெக்ஷன் முடிஞ்சது பணம் தரேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு 20 ரூபா நோட்டை உங்க வீட்டுல கொடுத்தாதான் நீங்க நம்புவீங்களா? அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் எல்லாம் வான ஏறி வைகுண்டம் போற கதையா இவங்க. அந்த ஒரு தொகுதியிலேயே ஆர்கே நகர் தொகுதிங்கிறது அம்மாவுடைய தொகுதி. இவங்க அம்மாவுடைய ஆட்சின்னு மூச்சு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்களே. அந்த ஆர்கே நகர் தொகுதியிலேயே இரட்டை இலை சின்னம், அதிகார பலம், பத்தாத்துக்கு மத்திய அரசாங்கத்தோட ஆசீர்வாதம், தேர்தல் ஆணையம் வேற உதவி. இவங்க பணம் கொடுத்தாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேர்தல் ஆணையர்லாம் கண்ணை பொத்திக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது போல எல்லாரும் உதவி இருந்தோம், இரட்டை இலை இருந்தோம், மக்கள் ஆதரவு இல்லைன்னது இவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த 6000 ரூபாய் கொடுக்கலன்னா ஓட்டுக்கு டெபாசிட் இவங்களுக்கு காலியாயிருக்கும். இது வரைக்கும் தமிழகத்துல ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை ஜெயிச்சதா சரித்திரம் இல்லைன்னு எல்லா பத்திரிகையிலும் நீங்க படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில சொன்னாங்க. இது ஏதோ டிடிவி தினகரனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி. 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும், இது மக்கள் விரோத துரோக ஆட்சி, இந்த ஆட்சியில பலன் பெறுறது முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு அவங்க கூட இருக்கிற அந்த 33 பேர், அலிபாபாவும் 40 சோன்சோ மாதிரி இங்க ஒரு 33 சோன்சோ இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் கையில வச்சுக்கணும்னு 100 எம்எல்ஏக்களை நல்லா 7.5 கோடி மக்களை பத்திலாம் கவலை இல்லை. அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, பேருந்து கட்டண உயர்வா இருந்தான்னா, யாரு வீட்டுல இலவு விழுந்தா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வர வேண்டியது வந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மேடையில ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு பதவியில இருக்கிறவரு கேட்டா, நான் 74ல இருந்து அரசியல்ல இருக்கேன், 99ல இருந்து காணா போயிட்டாரு, அது எதுக்குன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை பத்திரிகையாளர்லாம் கேட்க முடியாது அவர்கிட்ட, ஏன்னா அவர் பேசிட்டு தான் கிளம்பிடுறாருல கார்ல. 2 ரிங் ரோட், 2 டெண்டர், வேர்ல்டு பேங்க் டெண்டர்ல ஒரு டெண்டர்ல 700 கோடி, இன்னொரு டெண்டர்ல 500 கோடி, 200, 800 பிளஸ் 500, 1300 கோடி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்திருக்கு. அந்த டெண்டரை ஒன்னு ராமலிங்கம் அன்கோக்கு கொடுத்துருக்கீங்க, அது சிங்கிள் டெண்டர், நிறைய பேர்த்தெல்லாம் அதை வாங்கல. ஒரு டெண்டர். இன்னொன்று வெங்கடாஜலபதி அன்கோ, இவர் சம்பந்தி பி சுப்பிரமணியத்தோட
கம்பெனின்னு சொன்னால் அதுக்கு கோச்சிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் எல்லாம் ஆன்லைனில் விடுறாங்க எடுத்தாங்க, அதில் வந்ததெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லி ஆமாம் அதில் இந்த இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம், எங்கள் உறவினராக இருந்தாலும் அவங்க வந்து தகுதியில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அது ஒரு முதல்வர் பதவிக்கு அழகு. அதை விட்டுட்டு அவனை இவனை பேர் இல்லாத கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், ஏற்கனவே எங்களுக்கு பேரோட பெரிய இயக்கமாக இருந்த எங்களை நீங்களும் பன்னீர்செல்வம் சேர்ந்துக்கிட்டு கூட்டுச்செய்தி செய்து தானே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால உங்கள் கையில் ரெட்டையில வந்துச்சு. எங்களை தேர்தல் ஆணையம் பேர் இல்லாமல் இருக்க சொல்லிச்சு. அதுக்காக எங்கள் பதவியில் 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள் கூட இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் புது பேர் வர வரைக்கும் அவரை கொள்கை பரப்பு செயலாளர் தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அம்மா இருந்த வரைக்கும் தலைவர் காலத்திலிருந்து பொதுச் செயலாளர் பதவி இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களா பதவி பேர் வச்சுக்கிறீங்க. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் அடுத்தது விழுப்புரத்துல அங்க ஒன்னும் நடக்கலன்னு அடுத்தது மயிலத்துல தான் வந்து மயிலம் தொகுதி மக்கள் எல்லாம் ஏமாளிகள்னு சொல்லி இங்க சொந்த ஊர் இருக்கு அதனால இங்க வரல, திருநாள் சொந்த ஊர் தெரியல. இப்ப ஏன்னா இங்க வந்து மக்களை எப்படியாவது உறவினர்கள் சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கெல்லாம் நீங்க பாடம் புகட்டணும். கட்சிக்கு பேரே இல்லைங்கிறார் அண்ணா பழனிசாமி. பேர் இல்லாத போய் எங்க கட்சிக்கு பேர் இல்லாத போய் உங்க டப்பாலாம் அங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல டிங்கி அடிக்குதுன்னு அங்க வந்து தெரு அமைச்சர்லாம் போய் உட்கார்ந்து மக்களை என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல. கொஞ்சம் அசந்தா உங்களுக்கும் டெபாசிட் போயிருக்கும். ஏதோ தப்பிச்சு தலை தப்பியது தம்பிரான் பண்ணி என்ன காரணம்? ரெட்டையரை எடுத்து அம்மாவுடைய தொண்டர்களாகிய நாங்களே அங்கே போட்டிக்கிட்டு சுயேட்சை சின்னத்தில் போட்டிக்கிட்டு ரெட்டையரை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குறாரு அண்ணா பழனிசாமியும் பன்னீர்செல்வம் தான். மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கு ஏஜெண்டாங்க செயல்பட்டா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா? தயவு செய்து பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் முதியோர் பென்ஷனா இருக்கட்டும், மற்ற ரேஷன் கடையில் பொருட்கள் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா ரேஷன் கடையில அரிசி கூட கிடைக்காது, விலையில அரிசி கூட கிடைக்காது. இவங்க இப்ப போய் பெட்ரோல் விலைய, டீசல் விலை உயர்ந்திருக்கு, பஸ் கட்டணத்தை உயர்த்துறத மத்திய அரசாங்கத்துல பேசி டீசலுக்கான சுங்க வரியை ரத்து செய்தா இவங்கதான் பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சு. பன்னீர்செல்வமும் பழனிசாமி அங்க போய் தானே பஞ்சாயத்து பண்ணி இங்க ஆட்சியை நடத்துறாங்க. மக்களுக்காக போய் பேசி அந்த டீசல் விலைய தமிழ்நாட்டுக்கு அதுக்கான சுங்க வரியை குறைச்சா பேருந்து கட்டணத்தையே உயர்ந்திருக்க வேணாம். கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் பஸ்ல தான் போறீங்க. அதுவும் ஏழை எளிய சாமானிய மக்கள், தொழிலாளர் வர்க்க மக்கள் எல்லாம் டெய்லி 2 கோடிக்கு மேல அரசாங்க பஸ் யூஸ் பண்றவங்களுக்கு பேருந்து கட்டணத்தை 60% மேல இந்த அரசாங்கம் உயர்த்திட்டு போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்குதுன்னு இவர் பதில் சொல்றாரு. எல்லா துறையும் நஷ்டத்துல தான் இயங்கும். ஏன்னா அதை ஒழுங்கா நடத்தணும். தூர்வாரேன்னு சொல்லிட்டு கஜனாவை தூர்வாரிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? இனிமே பதவி இருக்காது, வெகு விரைவில் ஆட்சி போயிடும். நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோம் ஆட்சி போயிடும் ஒரு நண்பர் கேட்டார். நான் சொல்றேன், செப்டம்பர் மாசம் எங்க 18 எம்எல்ஏ தீர்ப்பு வர வரைக்கும் ஓட்டெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல தடை இருக்கிறப்ப நாங்க எப்படி ஓட்டெடுப்பு நடத்த முடியும்? ஓட்டெடுப்பு வந்து இந்த 18 எம்எல்ஏ எங்க எம்எல்ஏக்கள் பதவி போன கேஸ்ல விரைவில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டெடுப்பு நடத்த முடியும். அப்ப அண்ணா பழனிசாமி தான் நடைய கட்ட வேண்டியதுதான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டிவியில கோவம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் விடப்படுற டெண்டர் இருந்தாலுமே கவர்னர் சார்பாக தான் விடுறாங்க. அதான் நான் அன்னைக்கு பாண்டிச்சேரியிலே சொன்னேன், சரியா விளக்கம் கொடுப்பாரா? அது உண்மையே 1300 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வராம ஏதோ இவருக்கு தெரியாம நடந்திருந்தா கூட சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் அதை வந்து இப்ப நம்ம வெற்றிவேல் சொன்னாரே தவிர இவர் அதை வந்து கோவப்பட்டு பேசுறதுனால இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன இது, யாருக்கு டெண்டர் போயிருக்கு,
அது வந்து சிங்கிள் டெண்டரா என்ன சரியா நடந்திருக்கான்னு விசாரிக்கன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்த கட்ட நீதிமன்றத்துக்கு போக போறோம். இந்த அமைச்சர்கள் கூப்பாட போடுறாங்க பார்த்தாலே ஏதோ தப்பு நடந்திருக்கோ அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. முதல்வர் இப்படி தன்னிலை மறந்து கோபத்துல பேசுறத பார்த்தா ஒரு முதல்வர் பதவிக்கு அழகில்லை. ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்டம் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டா அட்லீஸ்ட் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காம ஒரு நாளாந்தர மேடை பேச்சாளர் மாதிரி பேசுறது, உரிமையில பேசுறது, பதிலுக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கூவத்தூர் பழனிசாமிய அங்க முதல்வராக்கின நாங்க அவரை பதிலுக்கு பேச எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு முதல்வர் பதவி அது அம்மா உட்கார்ந்து இருந்த சீட்டு, தலைவர் இருந்தாரு, அண்ணா இருந்த சீட்டு, காமராஜர் இருந்த சீட்டுனால மரியாதை கொடுக்கிறோம். பதவிக்கு தான் மரியாதை தவிர உட்கார்ந்து இருக்க நபருக்கு கிடையாது. இப்ப அதனால அவங்க வந்து தன்னிலை உணர்ந்து பேசலன்னா அடுத்த கட்டம் எங்களுக்கும் பேச தெரியும். உண்மையாக வெயிட் பண்ணணும். இல்லாட்டி தமிழ்நாடு எம்பிக்கள்லாம் வந்து ராஜினாமா தான் செய்யணும். ஏன்னா அவர் நிதின் கட்காரி நாங்கள் அமைப்போம், ஆனால் அது வந்து 6 வாரத்தில் அமைக்க முடியுமான்னு தெரிலங்கிறாரு. இணையமைச்சர் அதே சொல்கிறாரு. உச்சநீதிமன்றம் சொன்னது அதுதான். அதனால் இதில் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இதில் ஒழுங்காக இதனால அண்ணன் பழனிசாமி ஒழுங்காக செயல்படணும். ஏன்னா காவேரி விஷயத்துலையும் ஏன்னா எப்பயுமே துரோகம் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை. அதனால் மக்களுக்கு இதில் துரோகம் பண்ணால் அப்புறம் நல்லது இல்லை, அது பரம்பரையே பாதிக்கும். நிச்சயம் எல்லாமே ராஜினாமா பண்ணுறது சரியான முடிவாக தான் இருக்கும். மயிலம் தொகுதியைச் சேர்ந்த ரெட்டனை ஊராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் தேர்தல் வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். காரணம், கடந்த செப்டம்பர் மாதத்திலே நமது இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு அம்மா அவர்களின் நினைவிடத்திலே போய் தியானம் என்கிற பெயரிலே மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஏஜெண்டாக மாறிய பன்னீர்செல்வம் தனக்கு முதல்வர் பதவி இல்லை என்றதும் கடந்த 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் அம்மா அவர்களின் நினைவிடத்திலே சென்று தியானத்தை அவர் தொடங்கிய பிறகு உங்களுக்கெல்லாம் நடந்தது தெரியும். அவர் பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்பட்ட காரணத்தினால் அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற நமது கூவத்தூர் பழனிசாமி உட்பட அவரோடு இருக்கின்ற இந்த 33 அமைச்சர்கள் உட்பட 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்றைக்கு பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து 134 பேர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள்தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் அவரால் முதல்வராக பதவியேற்க முடியாத சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் தனக்கு பதவி இல்லை என்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிஜேபி ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். அவரோடு சென்ற 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன சொல்லி ஏமாற்றப்பட்டார்கள் என்றால், பிஜேபியின் ஆதரவு இருக்கிறது, அதனால் பன்னீர்செல்வம் தான் முதல்வராக வருவார் என்று அவர்கள் சொல்லப்பட்டதனால் அவர்கள் ஏமாந்து அவர் பின்னாடி சென்றார்கள். பிப்ரவரி 18ஆம் தேதி பழனிசாமியை நமது சட்டமன்ற உறுப்பினர் நமது வெற்றிவேல் உள்பட, நமது செந்தில் பாலாஜி உள்பட, பழனியப்பன் உட்பட, நமது சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உட்பட இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 18 உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து 122 பேர் அன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். அவரை வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள். ஆனால் பழனிசாமி முதல்வராக இருக்கக்கூடாது, அம்மா அவர்களின் அரசாங்கம் தொடரக்கூடாது என்று எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் எவ்வாறெல்லாம் 6 மாதங்கள் எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்தார்கள், தர்ம யுத்தம் என்ற பெயரிலே பித்தலாட்டங்கள் செய்தார்கள் என்பது தமிழக மக்களாகிய அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் மத்தியிலே ஆள்பவர்களின்
வற்புறுத்தலால் தானும் தனது குடும்பமும் எந்த வழக்குகளிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்கின்ற காரணத்தினால் பழனிசாமி அன்கோ அன்றைக்கு பன்னீர்செல்வத்தோடு செப்டம்பர் 21ஆம் தேதி கைகோர்த்து பன்னீர்செல்வத்தை துணை முதல்வராக துரோகம் செய்துவிட்டு சென்ற பன்னீர்செல்வத்தை பழனிசாமி துணை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கட்சியை இணைக்கிறேன் என்று இவர்கள் தலைவர்கள் மாத்திரம் இணைந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அனைவரும் இதை பிடிக்காமல் தியாக தலைவி சின்னம்மா தலைமையிலே அன்றைக்கு ஒன்று திரண்டது தெரியும். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் கவர்னரை சந்தித்து இந்த முதல்வர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, முதல்வரை மாற்ற வேண்டும் என்று மனு கொடுத்ததிலிருந்து இந்த ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். அவர்களை சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்த பொழுது, அதை எதிர்த்து நீதிமன்றம் செய்த பொழுது, நீதிமன்றத்திலே இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கிய வழக்கு முடிவு வரை இந்த ஆட்சிக்கு திமுக கேட்டிருந்த பழனிசாமி தனது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் வெகு விரைவிலே நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்ற தீர்ப்பு வரும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நீதி வெல்லும். நமது சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தது தவறு என்ற தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் இந்த ஆட்சியாளர்கள் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். அவர்களிடம் பெரும்பான்மை இல்லை. அதைவிட தமிழக மக்கள் ஆகிய உங்களின் ஆதரவு இல்லை என்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி விரைவிலே முடிந்துவிடும். மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்குவதற்கு, மீண்டும் தமிழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எல்லா திட்டங்களும் கிடைத்திட அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்கிட நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இன்றைக்கு உங்களை நான் இங்கே சந்திக்க வந்திருக்கின்றேன். நம்பிக்கை தீர்மானத்தை சட்டசபையிலே கொண்டு வரக்கூடாது என்று தடுத்த காரணத்தினால் 7-8 மாதங்களாக இந்த ஆட்சி தப்பி பிழைத்து வருகிறது. இது மக்கள் விரோத ஆட்சி. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏழை எளிய சாமானிய மக்கள் தினமும் 2 கோடி பேருக்கு மேல் அரசு பேருந்துகளிலே பயணம் செய்கிறீர்கள். உங்களில் தலையிலே இடி விழுகின்றது போல, ஒரு இரவிலே திடீரென்று கொரில்லா தாக்குதல் போல பேருந்து கட்டணத்தை 60% மேல் இந்த எடப்பாடி பழனிசாமியின் அரசு உயர்த்திவிட்டது. காரணம் கேட்டால் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குகிறது. அதனால் பஸ் கட்டணத்தை வேறு வழி இல்லாமல் உயர்த்தினோம் என்று கூறினார்கள். நமது அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும். அவர் அம்மா அவர்களின் ஆட்சியிலே 4 ஆண்டுகளுக்கு மேல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், இவர்கள் தான் மத்தியிலே உள்ளவர்களுடன் பிஜேபியுடன் நல்ல நட்போடு இருக்கிறார்களே, இவர்கள் நினைத்தால் அந்த அரசு பேருந்துக்கான டீசலுக்கான சுங்க வரியை இவர்கள் ரத்து செய்திருந்தால், டீசல் விலை அரசு பேருந்துகளுக்கான டீசல் விலை குறைத்திருந்தால் நிச்சயம் இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருக்க வேண்டாம், அது தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் மக்கள் தலையிலே இந்த சுமையை ஏற்றி இருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை எளிய சாமானிய மக்கள் என்று அவர் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலே அவர்கள் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். காரணம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலே இருந்தால்தான் இந்த ஆட்சி நீடிக்க முடியும் என்பதற்காக அவர்கள் 100 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்ந்தால் போதும் என்று 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு அம்போ என்று விட்டுவிட்டார்கள். அதனால்தான் இந்த நமது பகுதியில எல்லாம் முதியோர் உதவித்தொகை, ஓல்டேஜ் பென்ஷன் நிறைய பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. விதவைகள் உதவி பணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல ரேஷன் கடைகளிலே பல பொருட்கள் இன்று வழங்கப்படவில்லை. போகிற போக்கில் பார்த்தால் இவர்கள் மத்தியிலே ஆளுகின்றவர்கள் கொண்டு வந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இவர்கள் ஆதரிக்கின்ற காரணத்தினால் ரேஷன் கடைகளையே மூடுகின்ற நிலை கூட வந்துவிடும் இந்த ஆட்சி தொடர்ந்தார். இதுதான் உண்மையான நிலை. இது ஏதோ நான் உங்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், ஜீனி விலை ஏறிவிட்டது, பருப்பு கிடைக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியும் நிறுத்தி விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய நிலை. அவர்களும் அவரது குடும்பமும் இந்த 33 அமைச்சர்களும் இவர்களுக்கு ஓட்டளிக்கின்ற சட்டசபையில் ஆதரவாக இருக்கிற 100 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகத்தான் இந்த ஆட்சி நடக்கிறது. ஆனால்
நீதிமன்றம் இவர்களை நிச்சயம் இவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய சொல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. அப்பொழுது இவர்கள் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை நீங்கள் உருவாக்க எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கத்தான் இந்த இரவிலே உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதத்திலே அம்மா அவர்கள் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியிலே இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது பழனிசாமி கம்பெனிக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியையும் உதயசூரியன் சின்னத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் தோற்கடித்து நம்மை 40,000 வாக்கு வித்தியாசத்திலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை அங்கே வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழகத்திலே இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தலிலே எந்த ஒரு சுயேட்சையும் வெற்றி பெற்றதில்லை. ஒன்று ஆளுங்கட்சி வெற்றி பெறும் அல்லது பிரதான எதிர்க்கட்சி தான் வெற்றி பெற்றதாக வரலாறு. முதல் முறையாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த வரலாறை படைத்திருக்கிறார்கள். ஒரு சுயேட்சை ஆளுங்கட்சியையும் பிரதான எதிர்க்கட்சியையும் எதிர்த்து 20 நாட்களிலே அந்த புதிய சின்னத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது தனிப்பட்ட டிடிவி தினகரனுக்கான வெற்றி அல்ல, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு. இந்த ஆட்சியின் மீது உள்ள கோபத்தினால் அவர்கள் 6,000 ரூபாய் வாக்குக்கு கொடுத்தும் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்திருப்பீர்கள். ஆர்கே நகர் தொகுதியிலே ஆளும் கட்சியினர் இரட்டை இலை சின்னத்தை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் 6,000 ரூபாய் என்று அங்கெல்லாம் வீட்டில் 5 பேர் 6 பேர் இருப்பார்கள். அவ்வளவு பணம் கொடுத்தும் கிட்டத்தட்ட 150 கோடி செலவு செய்தும் மக்கள் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி வேண்டாம். இது அம்மா அவர்களின் ஆட்சி அல்ல, இது போலியான அம்மாவின் ஆட்சி என்பதை முடிவு செய்து அவர்கள் அன்றைக்கு அம்மா அவர்கள் தொகுதியிலேயே என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தமிழகத்திலே எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களது வேட்பாளரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது மயிலம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற உண்மையான அம்மாவின் விசுவாசியான வேட்பாளரை நாங்கள் உங்களுக்காக எங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து உதயசூரியன் சின்னத்தை தோற்கடித்து வேறு எந்த சின்னத்தையும் தோற்கடித்து எங்களை வெற்றி பெற செய்துங்கள். மீண்டும் நாங்கள் அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வந்து நமது தொகுதி மக்களின் தேவையை, தமிழகத்தின் தேவையை, நிச்சயம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நமது வெள்ளிமேடுப்பேட்டையில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும். இந்த ஊரை சுற்றி சுமார் 20 கிராமங்கள் உள்ளன. இதுவே நமது பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்று ஊர் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் அதை அம்மா அவர்களின் ஆட்சியை விரைவில் அமைத்து நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அதுபோல நெய்குப்பி கிராமத்தில் அரசு பள்ளி இடிந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் மரத்தடியில் கல்வி கற்கும் நிலை உள்ளது. உடனடியாக அரசு பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதுபோல கீழ்காரணை கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் இடிந்து விழுந்து தரைமட்டமாக உள்ளது, அதை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும், புறங்கரை மற்றும் கீழ்காரணை கிராமங்களில் நியாய விலைக்கடை தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது, நியாய விலைக்கடை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக, நமது மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக எங்களது வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி அமைத்து நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் இ. குமரன் அவர்களுக்கும், நெய்குப்பி பெருமாள் அவர்களுக்கும், தாதாபுரம் சரவணன் அவர்களுக்கும், சிபி பாபு அவர்களுக்கும், கருவம்பாக்கம் சுதாகர் மற்றும் அருள் அவர்களுக்கும், மேலாதனூர் எம் வாசு அவர்களுக்கும், தாதாபுரம் கோபு ஞானமூர்த்தி அவர்களுக்கும், வட சிறுவலூர் ரவி அவர்களுக்கும், வைரபுரம் முருகன் மற்றும் செல்வம் அவர்களுக்கும், கீழ்காரணை பாரதிராஜா அவர்களுக்கும், நெய்குப்பி சரவணன் அவர்களுக்கும், மேல்பாக்கம் தினகரன் அவர்களுக்கும், வட சிறுவலூர் மாமலை வாசன் அவர்களுக்கும், ஏவலூர் சிவலிங்கம் அவர்களுக்கும், பெரப்பேரி சந்திரூர் தீர்த்தமலை அவர்களுக்கும், சாத்தனூர் பரத் அவர்களுக்கும், மேலாதனூர் காளிதாஸ் மற்றும் சரவணன் அவர்களுக்கும், கோவிந்தாபுரம் திலீப் பாபு அவர்களுக்கும்,
கல்பாக்கம் பாண்டியன் அவர்களுக்கும், திரு நாகராஜ், திருமதி பூமாதேவி ஞானவேல், திரு முரளி, திருமதி நதியா சந்துரு, முனியம்மாள் பாலு, ராதாகிருஷ்ணன், ராஜா, விருமாண்டி, வெங்கடேஷ், சுரேஷ் ஆகியோருக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, பாஞ்சாலம் ஊராட்சியில் இருந்து முருகன் அவர்களின் தலைமையில் திரு சந்திரன், ஏழுமலை, தயாளன், ஐயனார், மணிகண்டன், மஞ்சுளா, புஷ்பா, மகாலட்சுமி, ஈஸ்வரி இவர்கள் அனைவரும் துரோகிகள் OPS EPS அணியிலிருந்து விலகி நமது அணியில் இணைகிறார்கள் என்ற பயிற்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.